வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ரெடிமேட் மிக்ஸ் பார்க்க போகிறோம். இது 4 ரெசிபி இந்த மிக்ஸை வச்சு செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும், உளுந்து நல்லா செவக்கணுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு விரல் நீள அளவுக்கு இருக்கிற இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இஞ்சியில் தோலெல்லாம் சீவிடுங்க, தோல் இருக்கக்கூடாது. இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரொம்ப ஈஸிங்க. ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ், அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அவசரத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, இல்லை ஈவினிங் டயர்டாக வரும்போது என்ன செய்கிறது, சட்டுன்னு செய்கிறதுக்கு இந்த ரெடிமேட் மிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதோட 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 ரெசிபி பண்ணிடலாங்க. கடகடன்னு பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் கிச்சனில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இதை குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் ஈரமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், கருக விட்டுறாதீங்க. இப்போது நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரவை இதில் போடுறேன். இது வறுக்காத ரவை. வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கிலோ அளவுக்கு ரவை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சிம்மிலே வச்சு பண்ணுறேன், அப்போ தான் கருகி போயிடாது, தீஞ்ச ஸ்மெல் வராது. இது எவ்வளோ வறுக்கணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் போல் வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வாசனை வரும் பார்த்திங்களா, ரவையோட பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல வாசனை வரும், வறுபட்ட வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் இதில் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு ரவை. நீங்கள் இதை பல்காக பண்ணணும் அப்படின்னா 1 கிலோவில் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்தா போல் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸை வெளியிலே வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். ரொம்ப நாள் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் உப்பு பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ் நீங்கள் ரெடியாக ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா
வீக் டேஸில் பிஸியாக இருக்கிற டேஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ தோசை மாவு காலி ஆகிடுச்சு, இல்லை தோசை அரைக்கணுமே அப்படின்னு கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம், இல்லை வெளியிலையும் வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதிலேருந்து ஃபஸ்ட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிபி என்ன அப்படின்னா, சூப்பரான ஒரு ரவா கிச்சடி. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுக்கிறேங்க. நெய்யோட வாசனை கிச்சடிக்கு தனியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோட போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிறேன். அது வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன். நம்மளோட மிக்ஸில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போது வெங்காயம் வதங்குற அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அப்புறமா கூட போட்டுக்கலாம். இதோட ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி அதோட போட்டுக்கிறேன். இந்த கிச்சடி கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணிங்க, ஃப்ரெஷ் பட்டாணி, அதுவும் ஒரே ஒரு கேரட்டை தோல் சீவி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம், பீன்ஸ் போடலாம், இல்லை காய்கறி எதுவுமே இல்லைன்னா, வெட்ட டைம் இல்லை அப்படின்னா அது கூட போட தேவையில்லை. வெங்காயம் தக்காளி போட்டாலே போதும். இது போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு அந்த மிக்ஸை எடுக்க போகிறேன், அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸை இதில் போட்டுக்கிறேன். 1 கப்னால் 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதை இதில் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணி வற்றின உடனே மூடி வைங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது பார்த்திங்களா, தண்ணி கொஞ்சம் உறிஞ்சிருச்சு. இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நம்ம முதல்ல போட்டிருக்க நெய்யும் எண்ணெயும் தான், எக்ஸ்ட்ரா எதுவுமே போடலை. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு போடணுன்னா போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுறேன். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரவா கிச்சடி. இது இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது டைம் ஆக ஆக கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த பதத்தில் இறக்கிடுங்க. நீங்கள் சாப்பிட உட்காரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக உப்புமா மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பதத்தில் இறக்கிடுங்க. சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. இப்போது நம்மளோட 2வது டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா இட்லி. ரவா இட்லி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க.
1 கப் அளவுக்கு மிக்ஸ் எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நான் அந்த மிக்ஸ் எடுத்துருக்கேனோ அதே அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் லைட்டாக புளிப்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி மாவு மாதிரி வரணும், அந்த பக்குவத்துக்கு வரணும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு, இந்த 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த 1 டம்ளருக்கு நல்ல பெரிய இட்லி 5 இட்லி வருங்க. இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருக்கிறேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு இட்லி தட்டில் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு ஊற்றுனதை, அந்த மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றி மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூனாலேயோ ஒரு குச்சியாலேயோ குத்தி வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அது க்ளீனாக வரணும். அப்போ தான் அது வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போது சூப்பரான ரவா இட்லி ரெடி. இது சட்னி கூட, ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது 3வது டிஷ் பார்க்க போகிறோங்க. இது ரவா பனியாரம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு நான் அந்த மிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் சொன்ன அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 15 குழி பணியாரம் வரைக்கும் செய்யலாம். பணியார சட்டியில் சூடாக்கினோன்னே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை ஊற்றிடுங்க. இல்லை குழி பணியாரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக எண்ணெய் வச்சு அதில் கூட நீங்கள் குட்டி குட்டியாக ஊற்றி சுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. இது நீங்கள் டிஃபனாகவோ இல்லை ஸ்நாக்ஸாகவோ கூட சாப்பிட்லாம். மூடி வச்சுருங்க. 3 நிமிஷம் கழித்து இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவினிங் டைமில் என்ன சாப்பிட்றது, இல்லை டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்னு எதுவும் கொடுக்காம இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான ரவை பணியாரம் ரெடி. இப்போது நம்ம 4வதாக எல்லாருக்கும் பிடிச்சமான கிறிஸ்பான ரவை தோசை, ஹோட்டல் மாதிரி மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது 1 டம்ளர் அளவுக்கு அந்த மிக்ஸ் எடுத்துக்கிறேன். எந்த டம்ளரில் அந்த மிக்ஸ் எடுத்தனோ அதே அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் வழவழன்னு ஆகிடும். இதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன்.
இப்போது தேவையான அளவு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல். 3 டம்ளருக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நீர் மோர் மாதிரி பதமாக இருக்கணும், அதனால் அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இது 15 நிமிஷம் ஊறட்டும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ திருப்பி கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் போல் திருப்பி தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த நீர்மோர் அளவுக்கு இருக்கணும் பதம். தோசைக்கல் நல்லா சூடாகணுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலேருந்து ஊற்றுனீங்கன்னா ஊற்றுற ஸ்பீடில் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக அழகாக வருது பார்த்திங்களா. அந்த கேப்பெல்லாம் ரொம்ப ஃபில் பண்ணாமல் ரொம்ப பெரிய கேப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நார்மல் தோசை மாதிரி உடனே திருப்ப முடியாதுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷமாவது ஆகும். நல்ல ப்ரௌன் ஆகும், கார்னர்லாம் அப்படி எழும்பி வரும். அந்த டைமில் மெதுவாக தோசை கரண்டி வச்சு திருப்பிக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா அப்படியே ஹோட்டல் மாதிரியே மொறு மொறுன்னு கிறிஸ்பாக டேஸ்ட்டாக சூப்பராக ரவை தோசை ரெடி. ஒரு தேங்காய் சட்னி கூட, கார சட்னி கூட, சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்குனாலும் இதை ட்ரை பண்ண